கடுக்காய் பவுடரும் மஞ்சிஸ்தா பவுடரும் வந்து எப்படி நம்ம ரீஸ்டாக் பண்ணாலும் உடனே காலி ஆயிடுதுங்க. 3 கிலோ ரெடி பண்ணி ரீஸ்டாக் பண்ணாலும் காலி ஆயிடுது. 5 கிலோ ரெடி பண்ணி ரீஸ்டாக் பண்ணாலும் காலி ஆயிடுது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த கடுக்காயாச்சும் பரவாயில்ல, இது உடைக்கிறதா கஷ்டம். இந்த மஞ்சிஸ்தா இருக்கு பாருங்க, இதில் மஞ்சிஸ்தா மட்டும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கல்ல, எக்ஸ்ட்ராவாக நிறைய பொருள் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய கல், இந்த மாதிரியான புது கல், கிண்டலுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது என்ன சொல்கிறதே தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம அப்படியே வாங்கி அரைச்சோம் அப்படின்னா அவங்க மிஷினும் வீணாக போயிடும், நம்மளோட ஸ்கின்னும் வந்து வீணாக போயிடும். மஞ்சிஸ்தா வாங்கி இந்த மாதிரி தேவையில்லாத குச்சிங்க இந்த மாதிரி போட்டிருக்க அந்த கல் சின்ன சின்னது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து உடச்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் ரெடி பண்ணுறோம். ஏன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது சுத்தம் பண்ணி பண்ணுறது நல்லது. எப்பவுமே கைப்பக்குவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைப்பக்குவம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் அப்படியே வாங்கணும் அரைச்சோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வாட்டி கை வச்சு சுத்தம் பண்ணி இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பக்குவம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லதாக இருக்கா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். மஞ்சிஸ்தா பவுடர், கடுக்காய் பவுடர் அகைன் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.